இப்போ வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களையும் தாண்டி அதுலேயும் கண்டிப்பாக ஒல்லி இல்லை கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போது ஒபிசிட்டியில் இருக்கிறவங்க பட் தேர் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் கன்சம்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ அவங்க பாடி வெயிட்டுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டெப் அப் தேர் ஆக்டிவிட்டீஸ் லைக் இப்போ அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அங்கே நம்ம ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அவங்களுக்கும் ஸ்டெப் அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆஸ் யூ செட் இட்ஸ் மோர் ரிலேட்டட் டு ஆக்டிவிட்டி தான். இஃப் தேர் நாட் கோயிங் டு டூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படிலாம் இல்லைனா ஸோ டு ப்ரிசர்வ் த மசில் மாஸ் தான் கோல் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி. ஸோ வென்எவர் யூ ஆர் கிவிங் லைக் இப்போ வெயிட் குறைக்கணும் அந்த மாதிரி ஒபீஸ் பீப்பிள் இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வி கேனாட் காம்ப்ரமைஸ் ஆன் ப்ரோட்டீன் ஆக்சுவலி பிகாஸ் த கோல் இஸ் நாட் டு லூஸ் மசில் பட் டு லூஸ் ஃபேட். ஸோ இப்போ என்னால் ஹோல் ஃபுட்ஸ் குக் பண்ணி எடுக்க முடியல அப்படின்றப்போ ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. சில பேரால் வந்துட்டு அடிக்குவேட்டாக என்னால் குக் பண்ணிக்க முடியல. ஸோ கன்வீனியன்ஸ் பேசிஸில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தே கேன் ரிலை ஆன் சப்ளிமெண்ட்ஸ் கிவன் தட் என்ன ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கிறாங்க, வாட் சப்ளிமெண்ட்ஸ் தே ஆர் சூசிங். ஸோ இது எல்லாமே அந்த பேசிஸில் இஃப் தே ஆர் லைக் மீட்டிங் தேர் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் சூசிங் த ரைட் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அண்ட் தேர் ஆல்சோ பிளானிங் தேர் ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக தே கேன் இன்க்ளூட் சப்ளிமெண்ட்ஸ். Welcome to the first episode of Good Shift interview series where we discuss about various health topics that are relatable to Indian households. கவலைப்படாதீங்க, நாங்கள் அப்படியே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சயின்டிஃபிக் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். எங்களோட ஒரே மோட்டோ என்னென்னா எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன், அதாவது ஹெல்த்தை பற்றின இன்ஃபர்மேஷன் ஆக்சசிபிளாக இருக்கணும் தான். குட் ஷிஃப்ட் இன்டர்வியூ சீரீஸோட ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக we have dietitian Miss Sneha. Welcome ma'am. Happy to. ஷீ இஸ் அ கன்சல்டிங் டயட்டீஷியன் அண்ட் நிறைய கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க வெயிட் மேனேஜ்மெண்ட், டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. வெல்கம் டு த ஷோ மேம். ஹாய் ஐஸ்வர்யா, ஹாப்பி டு மேம். ஸோ இப்போ வந்து ப்ரோட்டீன்ற ஒரு கான்செப்ட் நம்மளோட இந்தியன் டயட்ஸில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க? ஸோ இப்போ நம்ம ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் இல்லையா. ஸோ வி ஹாவ் மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட். ஸோ மேக்ரோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் கார்ப், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே. இப்போ நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மாவு சத்து, புரத சத்து அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் உங்களோட கார்ப், ப்ரோட்டீன், ஃபேட் எல்லாமே. அண்ட் வி ஹாவ் மைக்ரோ நியூட்ரியன்ட், தட் இஸ் யுவர் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் த நேம் சேஸ் இட்ஸ் மேக்ரோ அண்ட் மைக்ரோ இட் டசன்ட் மீன் இது ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட், இது வந்து ரொம்ப லெஸ் சிக்னிஃபிகண்ட் அந்த மாதிரி கிடையாது. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வி நீட் போத் தான். ஓகேங்களா. ஸோ ஈவன் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பிளே அ சிக்னிஃபிகண்ட் பார்ட். ஸோ மேக்ரோவில் இருக்கிற ஒரு நியூட்ரியன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரோட்டீன். ஸோ வி யூஸ்வலி நோ ப்ரோட்டீன் ஆஸ் லைக் மசில் பில்டிங். ஸோ எவ்ரிபடி இஸ் லைக் மசில் பில்ட் பண்ணணும், நான் ப்ரோட்டீன் சாப்பிடணும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் மசில் பில்டிங். ஸோ அதை தாண்டி நம்ம பாடியில் வந்து மல்டிபிள் ரோல் வந்துட்டு ப்ரோட்டீன் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் ஆக்ட் ஆஸ் லைக் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ், உங்களோட பாடியிலே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே வந்துட்டு ப்ரோட்டீன் தான் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதை தான் மசில் பில்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா வி ஹாவ் ஹார்மோன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஹார்மோன் ப்ரொடக்ஷன், இப்போ நீங்கள் இன்சுலின் அந்த மாதிரிலாம் ஹார்மோன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ஹார்மோனோட மேக்கப்புக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்பவே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் இப்போ வி ஆர் கெட்டிங் சிக், ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ரெக்கவர் ஆகுறதுக்கு, ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி பில்ட் பண்ண இந்த மாதிரி விஷயத்துக்கும் ப்ரோட்டீன் வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ நம்மளுக்கு அடிப்படுது. ஸோ இப்போ ஒருத்தருக்கும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா wound healing ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். சில பேருக்கு வந்து wound healing வந்துட்டு it will take time. So that also it depends upon how the person's protein intake is. So how much reserves they are having in their body. So protein plays multiple role. It is not just about muscle building. So அதை தாண்டி நம்ம டே டு டே லைஃப் கேரி அவுட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். So you would say that this is important for like எல்லா ஏஜ் கேட்டகரிஸ்க்குமே? ஆப்வியஸ்லி. ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டண்ட். எங்கே சேஞ்சஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா the requirement is what is going to change. ஸோ இப்போ ஒரு சில்ட்ரனுக்கு தேவைப்படுற அளவு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு இருக்காது. ஸோ அடல்ட் மைட் ரெக்வயர் மோர். ஸோ நம்மளுக்கு எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அந்த ரெக்வயர்மெண்ட்டில் தான் சேஞ்சஸ் இருக்குமே தவிர இட் டசன்ட் மீன் ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்னொரு ஏஜ் கேட்டகரிக்கு இல்லை, அந்த மாதிரி இருக்காது. இப்போ வந்து ப்ரோட்டீன் வந்து அதாவது ஜிம் மசில் பில்ட் பண்ணுறவங்க அப்படின்ற பீப்புளுக்கு மட்டும் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ டஸ் எவ்ரி ஒன் நீட் இட்? இப்போ ஏஜ் கேட்டகரியும் தாண்டி இப்போது ஒரு சில கேட்டகரிஸ் இருப்பாங்க இல்லையா, அது how do you see? Yeah. ஸோ ஆஸ் ஐ சைட் ஏர்லியர் இது அப்படி தான் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் மீன் தட் தி ப்ரோட்டீன் வந்துட்டு வெறும் ஜிம் போகிறவங்களுக்கு தான் தேவை அப்படின்னு இல்லை. ஸோ எங்கே டிஃப்ரென்ஸ் வருதுன்னா கோல்ஸில். ஸோ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு ஜிம் இஃப் தேர் கோல் இஸ் டு பில்ட் மசில், ஸோ அப்போ அவங்களுக்கு ரெக்வயர்மெண்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி டிஃபரிங். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு
கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படலாம். பட் இட் டசன்ட் மீன் பீப்புள் ஹூ ஆர் இன்ஆக்டிவ் ஆர் வீட்டில் இருக்காங்க, ரெகுலராக ஒர்க் போயிட்டு வராங்க, ஸோ அவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது. ஆஸ் ஐ செட் த ரெக்வயர்மெண்ட் இஸ் கோயிங் டு டிஃபர். ஏன்னா ப்ரோட்டீன் வந்துட்டு இட் பிளேஸ் மல்டிபிள் ரோல் இல்லையா. ஸோ ஆஸ் ஐ செட் உங்களுக்கு ஹார்மோன் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இம்யூனிட்டி பில்டிங்காக இருக்கட்டும், ஓன் ஹீலிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ப்ரோட்டீன் தேவை தான். அதையும் தாண்டி இப்போ நம்ம வெயிட் குறைக்கணும், இது பண்ணணும் அப்படிலாம் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஹஸ் பீன் அ பஸ் அரவுண்ட் அஸ் இல்லையா. ஸோ இப்போ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அப்படி பார்த்தா இப்போ மசில் பில்டிங்குக்கும் இதுக்குமே இப்போ குவான்டிட்டிஸ் டிஃபர் ஆகும் கரெக்டாக? கண்டிப்பாக. ஸோ உங்களோட கோல் டிபெண்ட் பண்ணி தான். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பில்ட் யுவர் மசில் ஆர் யூ வாண்ட் டு மெயின்டைன் யுவர் மசில், ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட் இஸ் கோயிங் டு டிஃபர். அண்ட் ஆல்சோ ஆக்டிவிட்டி லெவல். ஸோ இப்போ வந்துட்டு வி டூ ஹாவ் கைட்லைன்ஸ் ஆன் ஹவு மச் ப்ரோட்டீன் ஈச் பர்சன் ஷுட் டேக் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது பர்சனோட ஆக்டிவிட்டி லெவல் பேஸ் பண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட் வில் டிஃபர். ஸோ அவங்க செடென்ட்ரியாக இருக்காங்களா, ஸோ இப்போ நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், இட்ஸ் லைக் 1 gram per kg பாடி வெயிட் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி. பட் ஆஸ் பர் த ரீசன்ட் கைட்லைன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் 1 gram ஃபார் எவ்ரிபடி. ஸோ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் வெரி செடென்ட்ரி, ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப பெருசாக ஆக்டிவிட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இஃப் யூ ஆர் கிவிங் 0.8 gram per kg பாடி வெயிட், அவங்களுக்கு அதுவே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஜிம் போகிறது அப்படின்னு வரும்போது ஆஸ் ஐ செட் த ரெக்வயர்மெண்ட் தான் நம்மளுக்கு மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரி we have to plan our balanced meals. So it depends mainly on how often we move our body. Yeah, exactly. So it doesn't mean ஒரு பர்சனுக்கு தேவை ஒரு பர்சனுக்கு தேவை இல்லை அப்படின்னு கிடையாது. டிபெண்டிங் அப்பான் தியர் ஆக்டிவிட்டி அண்ட் அவங்களோட பர்சனல் லைக் எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் கேரி பண்ணுறாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி த ரெக்வயர்மெண்ட் வில் பி சேஞ்சிங். அண்ட் நம்ம என்ன சோர்ஸ்லேருந்து எடுக்கிறோம், ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் செடென்ட்ரி செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, லைக் அவங்க வந்து ரொம்ப மூவ் பண்ணாமல் இருப்பாங்க, இப்போ அவங்க எந்த மாதிரி ப்ரோட்டீன் எடுத்தால் பெட்டராக இருக்கும்? For sedentary people, what I would say is first they might have to fix their gut health in case if they are having any gut issues. So அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை அட்ரஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா if you are already having a lot of gut issues and if you are going to load yourself with protein அப்படின்னா again it will going to keep amplifying the problem. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இப்போ செடென்ட்ரியாக யூஸ்வலாக மோஸ்ட் ஆஃப் த செடென்ட்ரி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். சரி, தே மைட் பி ஃபீலிங் bloated, அந்த மாதிரி எக்ஸசைஸ் எதுவுமே இல்லை, ரொம்பவே வந்து இன்ஆக்டிவாக இருக்காங்க, ஜஸ்ட் ஒர்க் ஸ்லீப் அந்த ஒரு ரொட்டீனில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இஷ்யூஸ் இருக்குன்னா தே ஹாவ் டு ஃபிக்ஸ் தேர் கட் அண்ட் தென் தே கேன் ஸ்டார்ட் வித் ஃபுட் பேஸ்ட் சோர்சஸ். ஸோ ப்ரோட்டீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே கேன் ஸ்டார்ட் வித் குட் குவாலிட்டி ஆஃப் சோர்சஸ் தட் சூட்ஸ் தெம். ஸோ ஃபுட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வி டூ ஹாவ் மல்டிபிள் பிளான்ட் பேஸ்ட் சோர்ஸ் அண்ட் அனிமல் பேஸ்ட் சோர்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு டிபெண்டிங் அப்பான் இஃப் தே ஆர் வெஜிடேரியன் ஆர் நான் வெஜிடேரியன், ஸோ அதை பேஸ் பண்ணி தே கேன் ஸ்டார்ட் டேக்கிங் த ப்ரோட்டீன். இப்போ வந்து செடென்ட்ரியாக இருக்கிறவங்க வந்து நான் இப்போ மூவ் பண்ணுறதில்ல, பட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்தால் ப்ராபப்ளி வெயிட் குறையும், இல்லை மசில் பில்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு மிஸ்கன்செப்ஷன் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ, இப்போ அவங்களுக்கும் அதே அந்த 0.8 grams ஆஃப் இதுதான் கணக்கு வருமா, இல்லை எப்படி? How does it differ? Usually if you say it is going to be 0.8 gram per kg, but again it depends upon அவங்களோட பாடி வெயிட் அண்ட் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கா, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க ரெக்வயர்மெண்ட் வந்துட்டு மாறும். ஸோ ஒன்லி இஃப் யூ டூ எ ப்ராப்பர் அசஸ்மெண்ட் தென் வி கேன் சே இவ்வளோ வந்துட்டு நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இட் வில் சேஞ்ச். ஸோ இட்ஸ் பெட்டர் டு கன்சல்ட் அ டயட்டீஷியன் பிஃபோர் இன்டேக்கிங். டெஃபினெட்லி. இப்போ வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களையும் தாண்டி அதுலேயும் கண்டிப்பாக ஒல்லி இல்லை கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போது ஒபிசிட்டியில் இருக்கிறவங்க பட் தே ஆர் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் கன்சம்ஷன் எப்படி இருக்கும்? அகெயின் ஆஸ் ஐ சைட் அவங்களோட பாடி வெயிட் ரெக்வயர்மெண்ட் பொறுத்து தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான். இட் ஷுடன்ட் பி லைக் வெரி லோ ஆக்சுவலி. ஸோ அவங்க பாடி வெயிட்டுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டெப் அப் தேர் ஆக்டிவிட்டீஸ் லைக் இப்போ அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னா அங்கே நம்ம ரெக்வயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அவங்களுக்கும் ஸ்டெப் அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். As I said, it's more related to activity தான். If they're not going to do strength training அப்படிலாம் இல்லைனா, so to preserve the muscle mass தான் கோல் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி. ஸோ whenever you are giving like இப்போ வெயிட் குறைக்கணும் அந்த மாதிரி obese people இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா we cannot compromise on protein actually because the goal is not to lose muscle but to lose fat. ஸோ அப்படி இருக்கும்போது இஃப் யூ ஆர் கோயிங் டு காம்ப்ரமைஸ் ஆன் த ப்ரோட்டீன் இன்டேக், கம்மியாக சாப்பிடணும்னு நம்ம ப்ரோட்டீன் வந்துட்டு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் தென் இவென்ச்சுவலி அவங்களுக்கு ஃபேட் லாஸ் விட மசில் லாஸ்மே சேர்ந்து ஆகலாம். ஸோ தட் இஸ் நாட் அவர் கோல். ஸோ ஆர் கோல் இஸ் டு டூ ஃபேட் லாஸ் அண்ட் நாட் மசில் லாஸ். இப்போ வந்து அதாவது இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் அதாவது நம்மளோட 3 ஃபுட்டு எப்போவுமே வந்து ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இஸ் தட் நெசசரி ஆர் ஜஸ்ட் ஒன் டைம் ஆஃப் த மீல் அப்போ எடுத்துட்டா பெட்டரா?
இட்ஸ் ஆக்சுவலி நெசசரி தான். யூ ஹேவ் டு இன்க்ளூட் இன் 3 மீல்ஸ் பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு மீல் எடுக்கணும்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு மீட் த ரெக்வயர்மெண்ட் இன் ஒன் சிங்கிள் மீல். ஸோ ஈவன் ஃபார் அன் ஆவரேஜ் ஒரு இந்தியன் அடல்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி 60 kg அவங்க இருக்காங்க அப்படின்னா if you're going to give somewhere around 55 to 60 grams, taking it in one meal is not going to be possible. So it's important we split the protein intake and it is not advisable to take it in one meal. So you have to split it according to 3 meals அந்த மாதிரி தான். And even you can add a protein based snack. இப்போ ஏதாவது ஒரு மீல்ல வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகுது, அவங்களால ப்ராப்பராக எடுத்துக்க முடியல அப்படின்னா கூட you can add it as a mid morning or a mid evening snack. அந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து ப்ரோட்டீன் மசில் பில்டிங் ஆர் வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும், பட் த இன்டேக் இஸ் டிஃபரிங் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து ஒர்க் அவுட்க்கு ப்ரீ இதுவாக எடுக்கணுமா இல்லை போஸ்ட் இதுவாக எடுக்கணுமா? ஓகே, ஸோ ஒர்க் அவுட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ப்ரீ அண்ட் போஸ்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். பட் எங்கே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒர்க் அவுட்டில் தான். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோஸ்ட் ரிலேட்டட் டு கார்ப் அலாங் வித் சம் ப்ரோட்டீன் சோர்ஸ் லைக் டு கெட் தட் எனர்ஜி. எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபார் போஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் யுவர் மசில் ரெக்கவரி, நீங்கள் பண்ண எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே அந்த மசில் ரெக்கவரி அந்த மசில் பில்டிங் அது நடக்கணும் அப்படின்னாலே யூ ஹேவ் டு டேக் அ ப்ரோட்டீன் வித்தின் அட்லீஸ்ட் 30 minutes. ஓகே. ஸோ அந்த 20 to 30 minutes கேப்பில் வி ஹேவ் டு டேக் அ ப்ரோட்டீன் சோர்ஸ். ஓகே. ஸோ தட் இஸ் வை போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா protein intake plays a very important role. Okay. That's a very good information. Now இப்போ வந்து பெண்கள், குழந்தைகள், அப்புறம் எல்டர்லி இவங்க 3 பேருக்கும் ப்ரோட்டீன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அண்ட் அதோட இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா? ஓகே, ஸோ ஆஸ் ஐ செட் இன் த பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரி அண்ட் ஜெண்டர் வைஸ்மே. ஸோ மென் அண்ட் விமனாக இருக்கட்டும் அண்ட் இப்போ ஏஜ் ஆனவங்களாக இருக்கட்டும், அடல்ட்டாக இருக்கட்டும், சில்ட்ரனாக இருக்கட்டும், ஸோ ஒரு கேட்டகரியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தான். எஸ்பெஷலி வித் விமன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மசில் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஃபார் மெயின்டைனிங் த மசில் மாஸ். இப்போ நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அந்த மாதிரியுமே இருக்கலாம். ஸோ PCOS இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அவங்களுக்கு ஹார்மோனல் பேலன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கிரேவிங்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்குமே இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபிசியாலஜிக்கல் ஸ்டேட், அதாவது இப்போ நார்மலாக இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அண்ட் போஸ்ட் ப்ரெக்னென்சி, இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா த குவான்டிட்டி த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் கோயிங் டு டிஃபர். ஸோ பிகினிங் இப்போ நார்மல் ஒரு விமனுக்கு தேவைப்படுற ப்ரோட்டீனை விட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனுக்கு ஜாஸ்தியாக தேவைப்படும். அண்ட் ப்ரெக்னென்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் ட்ரைமஸ்டர்ஸ் இல்லையா, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் பெருசாக இருக்காது. Whereas in second and third trimester the quantity requirement is going to be higher. And அதே மாதிரி இப்போ மதர் போஸ்ட்மார்ட்டம்ல இருக்காங்க, லாக்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆஃப்டர் பிரெக்னன்சி லாக்டேஷன்ல இருக்காங்க, பால் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இன்னுமே ரெக்வயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி we have to provide extra provisions in the diet as well. So it's important that they make sure that they take enough protein sources in their food. அந்த மாதிரியுமே வந்து பார்த்தா we have to ensure. And coming to elderly வந்து பார்த்தீங்கன்னா again அவங்களுக்கு வந்து as we age நம்ம மெட்டபாலிசம் எல்லாமே வந்துட்டு கம்மியாக ஆரம்பிக்கும் அண்ட் ஆக்டிவிட்டி கம்மியாக ஆரம்பிக்கும், பட் த இன்டேக் மைட் ரிமைன் சேம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தே மைட் இவென்ச்சுவலி டிசீஸ் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி க்ரானிக், இப்போ டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி க்ரானிக் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே மைட் ஆல்சோ ஹேவ் மசில் லாஸ். ஸோ வி கால் இட் அஸ் சார்கோபீனியா ஆக்சுவலி. ஸோ அவங்களுக்கு மசில் வந்து பார்த்தீங்கன்னா மசில் மாஸ் பர்சன்டேஜ் வந்து குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ தட் அகெயின் மைட் ட்ரிகர் அ லாட் ஆஃப் அதர் ஹெல்த் கண்டிஷன்ஸ். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் இம்பார்ட்டண்ட் that they add adequate protein in their diet also. And அவங்களுக்குமே வந்து as I said இப்போ immunity building அதெல்லாம் இருக்கு இல்லையா, so as we age we become more prone to infections. so அதெல்லாமே protect பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா it's very important that they do take adequate protein along with other nutrients. so ஒரு balanced mealல எல்லா நியூட்ரியன்ட்ஸுமே இருக்கிற மாதிரி அவங்க எடுக்கிறது பார்த்தீங்கன்னா it's very very important. இப்போ வந்து எல்டர்லி அண்ட் விமன் இந்த 2 ஆடியன்ஸ்க்கும் எப்படி நம்ம ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸை அவேர்னஸாக கொண்டு போகலாம்? லைக் அப்பார்ட் ஃப்ரம் இப்போ நம்மளோட இன்ஃபர்மேஷனோ இல்லை சரி, எல்டர்லி மெயினாக அவங்களுக்கு எப்படி நம்ம அவேர்னஸ் சொல்லலாம்? எல்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி குவைட் டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் தெம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் த யங்கர் ஜென்ரேஷன் தேர் இஸ் அ லாட் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் ஓகே இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு. பட் when it comes to practicality அப்படின்றப்ப தான் நம்மளுக்கு பிரச்சனையாக ஆகுது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வயசாகுதுன்னா ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரும். லைக் எழுந்து நடக்க கூட அவங்களால முடியாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஹவு கேன் வி கிவ் அவேர்னஸ்? கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தேன் த
like who you are educating is very important. So more than the elderly people, it's important you educate their caretakers. So அவங்கள யாரு இப்போ நீங்க சொல்ற மாதிரி வந்து ரொம்ப பெட்ரிடனா இருக்காங்க, அப்படி இருக்கும்போது you cannot stuff them with protein also. So அவங்க requirement என்னவோ அதுபடி தான் நம்மளால கொடுக்க முடியும். And for elderly people who are very active for their age, இப்போ 60-65 இருக்காங்க, but they are very active, they are working. So அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா you can educate about protein, like அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எதுக்கெல்லாம் அது தேவைப்படுது. ஸோ இது இன்னுமே வந்து உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த நியூட்ரியன்ட்டோட இம்பார்ட்டன்ஸை சொல்லும் போது தே வில் ஆல்சோ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அண்ட் தே வில் ஆல்சோ ஸ்டார்ட் சீயிங் சேஞ்சஸ். ஸோ இந்த ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணும்போது லைக் நம்ம ஓகே டயட்டில் இதெல்லாம் ஆட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றப்போ when they start seeing their change, so that is when they really start doing actually. So that becomes a push. Okay, நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நடக்குது, so it gives us better quality of life. So அப்போ நம்ம இன்னுமே வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி they will start feeling. So that will be for elderly who are active. So that is one thing. And நீங்க சொல்ற மாதிரி பெட்ரிடனா இருக்கிறாங்க அப்படின்றப்போ it is important now, depending upon their medical condition, we counsel them to their caretakers about அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது. Talking about the other aspect, why is digestion important? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு டைஜஸ்ட் யுவர் ஃபுட்ஸ் ப்ராப்பர்லி, ஆப்வியஸ்லி ஆர் கோயிங் டு எண்ட் அப் வித் டிஃப்ரெண்ட் ஹெல்த் கண்டிஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கட் இஷ்யூஸ் அந்த மாதிரி வர ஆரம்பிக்கலாம். அண்ட் ப்ரோட்டீன் டைஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஃபுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கும் போது வந்து பார்த்தா டிபெண்டிங் அப்பான் டிஃப்ரெண்ட் ஃபுட் சோர்ஸாக இருக்கட்டும், இட் மைட் பி டிஃபிகல்ட் ஃபார் சம் பீப்புள். ஸோ இது வரைக்கும் நான் பெருசாக இந்த மாதிரி நான் கான்ஷியஸாக எடுத்தது கிடையாது, இப்போ நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிகினிங்லேயே தே மைட் ஃபீல் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு டைஜஸ்ட் பண்ண ஹார்டாக இருக்கலாம். தே மைட் be feeling some like hard in the sense they'll be feeling some symptoms, bloating ah irukkalam, loose stools or constipation, indha mari issues ellame vandita avanga paakalam. So that is why the digestion aspect of protein is also very important. So they space it properly, idu ellame nama vandita paathukra mari irukum. So ipo protein digestion major absorption site வந்து பாத்தீங்கன்னா நம்ம intestine வந்துட்டு இப்போ small intestine தான் வந்து பார்த்தா it's a major absorption site. So it's important that we ensure a good gut health for better digestion. So நம்ம gut health ப்ராப்பரா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட நியூட்ரியன்ட் டைஜஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா it will be easier. So that is how it is that's why it's very important actually. இப்போ குட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா we have protein, fiber and digestive enzymes. இப்போது மக்களுக்கு அது எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்கும் நீங்கள் யோசிக்கிறீங்க? ஓகே, ஸோ as I said வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் தே டோன்ட் எக்ஸிஸ்ட், உங்களுக்கு வந்து தனியாக அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் இம்பார்ட்டண்ட். நம்ம எல்லா நியூட்ரியண்ட்டுக்குமே வந்து பார்த்தா we have to give equal importance தான். ஸோ ஃபைபர் வந்து உங்களுக்கு ஓவராலாக எல்லா டைஜஷனாக இருக்கட்டும் எப்படி சப்போர்ட் பண்ணும் மற்ற நியூட்ரியன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைபர் ஆப்வியஸ்லி இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் லாட் ஆஃப் க்ரானிக் கண்டிஷன்ஸ், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இட் ஹெல்ப்ஸ் இன் ஹேவிங் அ குட் கட் ஹெல்த். ஸோ இப்போ உங்களோட கட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் யுவர் மேஜர் நியூட்ரியன்ஸ் ஆர் பீங் மெட்டபலைஸ்ட், ஸோ எஸ்பெஷலி இன் யுவர் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ அப்படி இருக்கும்போது having a adequate fiber in the diet, so again fiber வந்து பார்த்தீங்கன்னா it's going to depending upon their total calorie intake. So எவ்வளோ கேலரிஸ் எடுத்துக்கிறாங்களோ அதில் இருந்து தான் அவங்களுக்கு adequate fiber வந்துட்டு they are supposed to take. So அப்படி இருக்கும்போது the fiber is going to be helpful with a good gut health, so that eventually will help in better metabolizing of the other nutrients, especially protein-ஆ இருக்கட்டும் மற்ற காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸாக இருக்கட்டும். ஸோ நம்மளுக்கு பாடியில் வந்து அப்சார்ப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா it will be better. ஓகே, இப்போ வந்து டைஜஷன் ப்ராப்பராக இல்லைன்னு ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் பீப்புள் ஆஃபன் டென் டு இக்னோர் இட். வாட் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் ஆர் வி டாக்கிங் அபவுட் ஹியர்? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டைஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா there are lot of signals we can see actually. ஸோ காமனாக வந்து பார்த்தா நிறைய பேருக்கு ஏப்பம் வந்துட்டே இருக்கும். ஸோ ப்ளோட்டிங் வந்துட்டு இருக்கிற மாதிரி, வயிறு உப்பசமாக இருக்கிற மாதிரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சைன்ஸ் தட் யுவர் கட் இஸ் நாட் இட்ஸ் கட் இஸ் ஆக்சுவலி ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஈவன் இஃப் யூ நோட்டிசிங் irregular bowel movements, ஸோ சம்டைம்ஸ் கான்ஸ்டிபேட்டடாக இருக்கிறது, ஸோ ஒரு வீக்லி வந்து உங்களுக்கு ஒரு 3-4 டேஸ்க்கு மேலேயே bowel movements வந்து ப்ராப்பராக இல்லை, பவுல் டைமிங்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக இல்லை, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா indications of a poor gut health தான். ஸோ நம்மளுக்கு அது நம்ம லைஃப் ஸ்டைலே நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸே டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி அட்ரஸ் இட் இன் த ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப். ஸோ எதனால் அந்த ப்ளோட்டிங் வந்துட்டே இருக்குது, ஆர் சம் பீப்புள் தே ஈவன் ஹாவ் ஹார்ட் பர்ன், நெஞ்செரிச்சலாக இருக்குது, சாப்பிட்டதுமே நெஞ்செரிச்சலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வி அட்ரஸ் தட். அண்ட் இது வந்து உங்களுக்கு எல்லாமே டைஜஸ்டிவ் சிம்டம்ஸாக இருக்கும். ஸோ கட் ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிம்டம்ஸும் தாண்டி இட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு யுவர் பிரெயின். ஸோ உங்களோட மைண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி அஃபெக்டட். ஸோ இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிக்னல் ஆஃப் யுவர் புவர் கட் ஹெல்த் தான். ஸோ வி கேன் ஆல்சோ அட்ரஸ் தோஸ் இஷ்யூஸ். ஓகே, இப்போ வந்து டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் எவ்வளோ முக்கியம்? ஓகே, ஸோ இப்போது டயபெட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
நம்ம அந்த டயபெட்டிஸ் வந்துட்டு வை இட் இஸ் ஆக்சுவலி டிஸ்டர்பிங், அந்த பிளட் சுகர் இம்பேலன்ஸ் ஏன் வருது அப்படின்றத புரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே ஓகே நம்ம இதெல்லாம் எடுத்தால் தான் நம்மளுக்கு சரியாகுதுன்றது கூட புரிதல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன் டயபெட்டிஸ் வந்து வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டயபெட்டிஸில். இப்போ ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா they have gestational diabetes. அது இல்லாமல் மேஜராக வந்துட்டு இப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா we have type 1 and type 2 diabetes mellitus. So type 1 is a different altogether, it's a hereditary based story. டைப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஃபுட் சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்துட்டு இட் வில் பி broken down. உங்களுக்கு குளுக்கோஸா உங்களோட செல் வந்து அந்த குளுக்கோஸை வந்து எடுத்துக்கணும் உங்களோட பிளட் ஸ்ட்ரீமில் இருந்து. ஸோ தட் இஸ் how it should happen. ஸோ இந்த செல் வந்து உங்களோட அந்த குளுக்கோஸை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு யூ நீட் இன்சுலின். இந்த இன்சுலின் உங்களுக்கு எங்கேருந்து செக்ரேட் ஆகுதுன்னா ஃப்ரம் யுவர் pancreas. ஓகேங்களா. ஸோ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸில் என்ன ஆகுது அப்படின்னா, த பர்சன் ஹூ ஹாஸ் பீன் டேக்கிங் எ கார்ப் ஹெவி மீல், வெறும் கார்போஹைட்ரேட் பேஸ்டு மீலாகவே ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம்க்கு எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்றப்போ இன்சுலின் செக்ரேஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமௌண்ட் ஆஃப் கார்பை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இன்சுலின் ப்ரொடக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஹையர். ஸோ ஒரு லாங் டேர்முக்கு வந்து அந்த இன்சுலின் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இமேஜின் இஃப் யூ ஆர் ஹேவிங் அன் எம்ப்ளாயர், த எம்ப்ளாயர் இஸ் கீப் கிவிங் யூ த சேம் ஒர்க் டே டு டே. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டயர்ட் ஆகும், த த்ரெஷ்ஹோல்ட் பிரேக்ஸ். சிமிலர்லி உங்கள் செல் என்ன ஆகும்னா இட் க்ளோசஸ், இட் டசன்ட் ஓப்பன் ஃபார் த குளுக்கோஸ் டு கோ இன். ஸோ தட் இஸ் வாட் வி கால் அஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் இருக்கும், ஸோ ஹைப்பர் இன்சுலின் லைக் ஹைப்பர் இன்சுலினிமியா மாதிரி இருக்கும். ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியாக இருந்தாலுமே உங்கள் செல் வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக ஆரம்பிச்சிடும், குளுக்கோஸ் வந்து உள்ளே போகாது. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணாதான் உங்களுக்கு அடிக்வேட் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே செல்குள்ளே போயிடும். உங்களுக்கு பிளட்டில் சுகர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் வில் ஹெல்ப் யூ அலாங் வித் யோர் கார்ப்ஸ். ஸோ நம்ம கார்ப் மட்டுமே மேஜராக வச்சு எடுக்காமல் இஃப் யூ ஆர் ஆடிங் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர், இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு சென்சிட்டிவிட்டியாக மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரோட்டீன் இப்போ நீங்கள் ஒரு மீலில் 2 இட்லி சட்னி சாப்பிட்டுட்டு பிளட் சுகர் செக் பண்ணுறீங்க ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட், அண்ட் அதே இதில் வந்து ஒரு 2 இட்லியோட யூ ஆர் ஹேவிங் அ திக் சாம்பார் வித் அ குட் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள், அது கூட ஒரு 2 எக், இப்படி ப்ரோட்டீன் ஃபைபர் ரெண்டுமே இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களோட போஸ்ட் பிராண்டில் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சுகர் செக் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா யூ வில் see a very big difference. ஸோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பைக் வந்து கம்மியாகி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிளட்ல வந்து அந்த சுகர் ஸ்பைக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு த ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். தட்ஸ் குட். இப்போ வந்து கன்சிடரிங் ப்ரோட்டீன், டைஜஷன் அண்ட் ஃபைபர், இப்போ ஒரு நல்ல ஹெல்த் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறவங்க, அதாவது லெட்ஸ் ஜஸ்ட் சே எனி டைப் ஆஃப் ஆடியன்ஸ், வாட் கைண்ட் ஆஃப் சஜஷன்ஸ் ஆர் ஹெல்த் அட்வைஸ் would you be giving to those people? ஓகே, ஸோ டாப் ஆஃப் மை மைண்ட் ஃபர்ஸ்ட் வாட் ஐ வுட் சே இஸ், இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹவு வி ஆர் ஹேவிங் அ கார்ப் ஹெவி மீல் அப்படி இல்லையா. ஸோ இப்போ இருக்கிற டிப்பிக்கல் இந்தியன் டயட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வெஜிடபிள்ஸ்க்காக ரைஸ் அப்படின்றத விட ரைஸ் தொட்டுக்கிறதுக்காக தான் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கும். ஸோ ஷிஃப்டிங் தட் பெர்ஸ்பெக்டிவ் இட் செல்ஃப் இஸ் அ ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஐ வுட் சே. ஸோ இப்போ உங்கள் ஃபுட் பிளேட் இருக்குன்னா என்ஷூர் தட் half of it, that 50% of your plate is going to be vegetables. Obviously it will add fiber to your diet. And next half இருக்குது 25% இருக்குது அப்படின்னா ensure that 25% is complex carbs. So that can be even your rice நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கூட ஓகே, or any other source like roti or millets, அந்த மாதிரி கூட நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். And the other 25% ensure that you add a protein in your diet. So இந்த ஒரு பிளேட் நம்ம ஃபாலோ பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா you can like prevent multiple conditions. ஸோ அந்த ஒரு கார்ப் ஹெவியில் இருந்து ஒரு பேலன்ஸ்டு மீல்க்கு ஷிஃப்ட் ஆகுறதே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட்லி வாட் ஐ வுட் சே இஸ், இப்போ நம்ம பிளேட் ரெடி பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றது என்ன ஆர்டரில் சாப்பிட்றோம். ஸோ இப்போ as you said நம்ம வந்துட்டு ரைஸ்க்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தான் வெஜிடபிள்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ we will never get that satiety. ஸோ இப்போ கார்போஹைட்ரேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. லைக் ரொம்ப லேட்டாக தான் நம்மளுக்கு அந்த ஃபுல்னஸ் அப்படின்றதே, வயிறு எனக்கு ஃபுல் ஆயிடுச்சுப்பா போதும் அப்படின்றது வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டராக தான் ஆகும். பட் நம்ம ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த செட்டைட்டி பெட்டராக இருக்கும். வயிறு வந்துட்டு உங்களுக்கு ஓகே ஃபுல் ஆகிற அந்த ஹார்மோனல் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டார்டிங் வித் யோர் ரைஸ், ஸ்டார்ட் யோர் மீல் வித் ஈட்டிங் யோர் வெஜிடபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைபர், தென் கோ டு யோர் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைனலி ரைஸ். ஸோ இப்படி ஒரு சின்னதாக நீங்கள் வந்துட்டு உங்களோட சாப்பிட்ற ஆர்டரை மாற்றுறது மூலியமாகவே வந்து பார்த்தா யூ கேன் ப்ரிவெண்ட் அ லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஸோ தட் இஸ் ஒன் திங் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இஃப் யூ ஆர் லைக் பிளானிங் டு ஸ்டார்ட் அ டயட் ஜேர்னி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் இன் டு எனி காம்ப்ளிகேட்டட் ரொட்டீன் அதெல்லாம் பண்ணுறதுக்கோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ கேன் ட்ரை
திஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி. ஓகே. நம்ம சாப்பிட்ற பிளேட்லேயே எப்படி நம்ம சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம சாப்பிட்ற வேவை எப்படி மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ திஸ் சேஞ்ச் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ கோ ஃபார் அ பேலன்ஸ்ட் மீல். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் என்ஷூரிங் லைக் கார்ப், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்க, இல்லை வி ஹாவ் ஆஃபீஸ் கோவர்ஸ், வி ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஹாவ் அதர் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இல்லையா? இப்போ அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் இன்டேக் ஆல் தி 3 மீல்ஸில் எடுக்க முடியும்னு வி கான்ட் அஷ்யூர். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ், செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாமா? வாட் டு யூ சீ? ஓகே. ஸோ வென் தெர் இஸ் லைக் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது, இஃப் இட் இஸ் நாட் பாசிபிள், ஸோ இப்போ என்னால் ஹோல் ஃபுட்ஸ் குக் பண்ணி எடுக்க முடியல அப்படின்றப்போ, ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. சில பேரால் வந்துட்டு அடிக்குவேட்டாக என்னால் குக் பண்ணிக்க முடியல, ஸோ கன்வீனியன்ஸ் பேசிஸில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தே கேன் ரிலை ஆன் சப்ளிமெண்ட்ஸ் கிவன் தட் என்ன ப்ரப்போர்ஷனில் எடுத்துக்கிறாங்க, வாட் சப்ளிமெண்ட்ஸ் தே ஆர் சூஸிங். ஸோ இது எல்லாமே அந்த பேசிஸில் இஃப் தே ஆர் லைக் மீட்டிங் தேர் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் சூஸிங் த ரைட் சப்ளிமெண்ட்ஸ், ஸோ இது ரெண்டும் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அண்ட் தேர் ஆல்சோ பிளானிங் தேர் ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக தே கேன் இன்க்ளூட் சப்ளிமெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு இந்த கொஷின் மாதிரி இப்போ ப்ரோட்டீன், மசில் மேனேஜ்மெண்ட் எல்லாம் எதுவுமே பேசுகிறோம். இப்போது அப்பார்ட் ஃப்ரம் டயபெட்டிஸ் ஆர் பீப்புள் ஹூ crave ஃபுட், ஒரு சில டைம் குவான்டிட்டியும் மீறி சாப்பிடுவாங்க, ஆர் எல்ஸ் தே கெட் கிரேவிங்ஸ் அட் அ வெரி இந்த டைம், நைட் டைம் அந்த மாதிரி. ஸோ டாக்கிங் ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு ஹவு வில் யூ கிவ் அட்வைஸ் லைக்? ஓகே. ஸோ இப்போ ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங் இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கண்ட்ரோலிங் யோர் கிரேவிங்ஸ். ஓகே. ஸோ இப்போ உங்கள் டயட்டில் வந்து இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் அடிக்குவேட் ப்ரோட்டீன் அப்படின்றப்போ தான் சுகர் கிரேவிங்ஸ் வந்துட்டு இட் வில் ஸ்டார்ட் கிக்கிங். ஓகேங்களா. ஸோ இட் அகெயின் இட்ஸ் அ பிக் மெக்கானிசம். ஸோ தட்ஸ் வை இப்போ நம்ம ப்ரோட்டீன் கரெக்டாக நான் சாப்பிடலன்றப்போ எனக்கு கிரேவிங் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இஃப் யூ ஆர் என்ஷூரிங் அ பேலன்ஸ்டு மீல் வித் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் அப்படின்னு இருக்கும்போதே யூ கேன் மேனேஜ் த கிரேவிங் பெட்டர். ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் லைக் பிளானிங் டு லைக் ஓகே நம்ம இதை கண்ட்ரோலாக சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும்போது த ஃபர்ஸ்ட் திங் நாட் டு டூ இஸ் டோன்ட் ஸ்டாப் எனி திங் அப்ரப்ட்லி. ஸோ இப்போ நான் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன், ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துப்பேன் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் இப்போ அப்ரப்டாக அதை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே யூ ஆர் கோயிங் டு கிரேவ் மோர். ஸோ இட் இஸ் பெட்டர் தட் யூ லைக் ஸ்பேஸ் இட் அவுட் பெட்டர். லைக் இப்போ ஒரு வீக் இருக்குது அப்படின்னா ஓகே வீக்லி வந்துட்டு நான் ஒரு 2 days ஆர் 1 day ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு நான் சாப்பிடுவேன். அகைன் இட் இஸ் நாட் அ சீட் டே பட் இட் இஸ் லைக் ஹவு கண்ட்ரோல்ட் ஐ எம் வித் மை ஸ்நாக்கிங். ஸோ இந்த ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஃபுட் ஆர்டர் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ இஃப் யூ ஆர் பிஃபோர் யூ கோ அவுட் யூ ஆர் ஹேவிங் அ ஸ்மால் ஸ்நாக் அட் ஹோம். ஓகே. ஸோ யூ டோன்ட் ஃபீல் மோர் ஹங்க்ரியா. ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் லைக் மேனேஜ் யுவர் கிரேவிங்ஸ் ஆஸ் வெல். அண்ட் இப்போ நம்மளுக்கு கிரேவிங்ஸ் அடிக்கடி வர மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது வீட்டில் நம்ம எப்படி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாக்கிங் உங்கள் வீட்டில் வந்துட்டு இப்போ பேண்ட்ரியில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் சிப்ஸ், பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் ஷிஃப்டிங் டு அதர் ஆப்ஷன்ஸ். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சம் நரிஷிங் சாய்ஸஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோமா. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we can plan accordingly. Okay, I think I'll follow that. Now talking about Indian diets, ஒரு சில காமன் மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா, என்னென்னு சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் சே இஸ் கோயிங் பிஹைண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த டயட் வந்து பார்த்துருக்கோம், யூடியூபாக இருக்கட்டும். ஸோ இப்போ இருக்க பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓவர் இன்ஃபர்மேஷன். ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷனை தாண்டி திரும்புகிற இடம் எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்குது. ஸோ வி ஆர் நாட் ஷுர், we don't know which one is right, which one is wrong. So people start trying multiple things. ஸோ அப்படி பண்ணாமல் இருக்கிற மூலியமாகவே நம்ம நிறைய தப்பை வந்து ஆக்சுவலாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம டயட்லேயும் சரி, நம்ம ஹெல்த்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குமே சரி. ஸோ அந்த மாதிரி ஐ வுட் say don't go behind trends, go behind science based facts. So அந்த மாதிரி போகும்போது like also what suits your body actually. இப்போ எல்லாராலுமே ஃபேக்ட் தேடி அந்த மாதிரி போக முடியாது. that is where you need a professional help. So when you are getting a professional help, try to listen what your body actually wants. So அந்த பேசிஸில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா it's very important rather than going behind trends. And secondly, I would say one thing you mentioned about cravings. People often tend to ignore about their hydration. எனக்கு பசிச்சுட்டே இருக்கு, நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஆக்சுவலாக that person might be dehydrated. So even when you are dehydrated, your instead of your thirst mechanism, what happens? Your body perceives that thirst as hunger. ஆக்சுவலாக நம்மளுக்கு தண்ணி தான் தேவைப்படும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓகே நம்ம இப்போ ஏதாவது சாப்பிடலான்ற ஒரு மைண்ட் செட் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஹைட்ரேட்டிங் வெல் அப்படி இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய கிரேவிங்ஸ் அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ஹைட்ரேஷனை இக்னோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே தட்ஸ் அ வெரி பிக் மிஸ்டேக். அண்ட் அதர் தேன் தட்
ஆஸ் ஐ செட் கார்ப் ஹெவி மீல்ஸாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது. ஸோ இப்போது நான் வந்து ரைஸ் 2 கப் எடுப்பேன், 1 கப் வெஜிடபிள். ஸோ அந்த கான்செப்டே வந்து நம்ம மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது இன்டேக் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஹையா. ஸோ இப்போ நீங்கள் ஆஃபீஸ் ஸ்கூல்ஸ்க்குலாம் லஞ்ச் பாக்ஸஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா யூஸ்வலாக பொரியல் ஒரு குட்டி டப்பாவில் எடுத்துகிட்டு போவோம், ஒரு பெரிய டப்பாவில் வந்து ரைஸ் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. அந்த ஷிஃப்ட் பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது லைக் எதில் வந்து நீங்கள் பொரியல் எடுக்கிறீங்களோ அதில் ரைஸ் எடுத்துக்கோங்க, ரைஸ் எடுக்கிறதுல வந்து டேக் யூர் வெஜிடபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஷிஃப்ட் கூட நம்ம பண்ணலாம். ஸோ இதை நம்ம இப்படி மாற்றி பண்ணிட்டு இருக்கதும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் தட்ஸ் அ வெரி பிக் மிஸ்டேக். ஆஸ் யூ மென்ஷன்ட் இப்போ வந்து இந்த ட்ரெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னீங்களே, தேர் ஆர் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் வேர் பீப்புள் அப்படியே வித்தவுட் எனி ரிசர்ச் ஆர் ஒரு செகண்ட் ஒப்பீனியன், பி இட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் ஆர் எனி ஒன், அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் தே ஜஸ்ட் ரேண்டம்லி ஃபாலோ தோஸ் ட்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் அதனால் தே ஹவ் ஃபேஸ் அ லாட் ஆஃப் மேஜர் இது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாட் அட்வைஸ் வுட் யூ கிவ்? I would say go get a professional help, actually seek for professional help so that you will know what your body actually needs. So அதை தெரிஞ்சு, ஏன்னா இப்போ வந்துட்டு what the major problem is, சில பேர் ட்ரை பண்ணுற ஒரு விஷயம் that might have worked for them, it doesn't mean that it has to work for you as well. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டு பண்ணாங்க, ரிலேட்டிவ் பண்ணாங்க, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டயட் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈவன் அவங்க ஒரு ப்ராப்பர் டயட்டிஷனை பார்த்தே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னாலுமே you following the same chart is not going to be helpful because உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அகெயின் யாருக்கு தேவை இருக்கோ அவங்க போய் ஹெல்ப் எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பை த எண்ட் ஆஃப் த டே. அண்ட் இப்போ நம்ம ட்ரெண்ட்ஸ் ஐ மீன் லைக் இப்போ நம்ம குவிக் ஃபிக்ஸஸ், ஒரு ட்ரிங்க் எடுக்கிறது வந்து இந்த பீரியட் ஆஃப் ட்ரிங்க் எடுக்கிறது, ஒரு லாட் ஆஃப் லிக்விட் டயட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த வித ஒரு சூப்பர்விஷனுமே இல்லாமல் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது, நம்மளுக்கு என்ன தேவை, இதெல்லாம் தெரியாமல் நம்ம ரேண்டமாக பண்ணும்போது தான் இட்ஸ் பேக் ஃபயரிங். ஸோ அதனால் மல்டிபிள் கண்டிஷன்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்மளுக்கு வருது. ஸோ இட் இஸ் important that you get a professional help and see what your body actually wants and what is doable for you as well. உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றதுமே நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு டயட் இருக்குது அப்படின்னா என்னால் அதை பண்ண முடியாது, பட் நான் அந்த வெயிட்டை குறைக்கிற வரைக்கும் நான் அதை கஷ்டப்பட்டு பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நான் இதை ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா அதுவுமே வந்து இமீடியட்டாக பேக் ஃபயர் ஆகும். இமீடியட் உங்களுக்கு அந்த வெயிட் நீங்கள் லூஸ் பண்ண வெயிட் வந்து கெயின் ஆக தான் போகுது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம சஸ்டைனபிளாக அந்த சேஞ்சஸ் எப்படி கொண்டு வரலாம். ஸோ தட்ஸ் வேர் ஆல்டர்னேட்டிவ் கம்ஸ் இன். ஸோ நம்ம என்ன வந்துட்டு நம்மளால என்னெல்லாம் முடியும் அப்படின்றத நம்ம பார்த்து ஓகே நம்ம ரொட்டீன் இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ தட்ஸ் வேர் பிளானிங் கம்ஸ் இன். ஸோ யூ ஹாவ் டு டேக் தட் டைம் டு டூ தட். So yeah, obviously professional help will be very very important for that also. So நம்ம கேட்டுட்டு அண்ட் நம்மளுக்கு எது பண்ண முடியும், நம்மளுக்கு டூவபிளாக என்ன இருக்குன்னு நம்ம அந்த ஒரு கோல் செட் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம டயட்ஸ்னு மென்ஷன் பண்ணுறோம்ல, ஒரு சில பேர் வந்து கேலரி கவுண்ட் வந்து கன்சிடர் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஒரு சில பேர் கேலரிஸ்லாம் இல்லைடா நான் நல்லா ஃபுட்டி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ கேலரி கவுண்ட் பண்ணணுமா இல்லை ஜஸ்ட் ப்ராப்பர் பேலன்ஸ்ட் மீல்ஸாக சாப்பிடணும்? ஓகே, ஸோ கேலரி கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்மலாக டே டு டே லைஃப்பில் ஒரு விஷயத்துக்கும் கேலரி கவுண்ட் பண்ணி சாப்பிட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ தட் இஸ் வேர் யூ என்ஷூர் தட் யுவர் மீல் இஸ் டைவர்சிஃபைட். என் மீலில் வந்துட்டு கார்ப் அளவாக இருக்கா, ப்ரோட்டீன், ஃபேட் இது எல்லாமே இருக்கா, நான் எல்லா ஃபுட் குரூப்பில் இருந்தோம், இப்போ நம்மளுக்கு சீரியல், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், இது பல்சஸ் இது எல்லாமே நான் எடுத்துக்கிறேன்னா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். அண்ட் கேலரி கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வென் யூ ஆர் லைக் ஹேவிங் அ பர்டிகுலர் கோல், நான் வந்து எனக்கு இவ்வளோ கேஜிஸ் லூஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ஒரு கோல் இருக்குது அப்படின்றப்போ கேலரி கவுண்டிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அப்போ தான் நம்ம கேலரி டெஃபிசிட் அந்த மாதிரி எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு நீடட்ல இருந்து யூ ஹேவ் டு பி இன் அ டெஃபிசிட் ஸோ தட் யூ பர்ன் மோர். ஸோ அந்த மாதிரி டைமில் இஃப் யூ ஆர் டூயிங் கேலரி கவுண்டிங் தட் இஸ் குட் தான், இட் வில் பி நீடட் அண்ட் தட் இஸ் வேர் யுவர் ப்ரொஃபஷனல் வில் ஆல்சோ பி ஹெல்பிங் யூ வித். பட் வெறும் கேலரி டெஃபிசிட்டில் மட்டும் இருந்தாவே வெயிட் குறைஞ்சிடலாமா அப்படின்னாலுமே கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு லைக் அந்த கேலரிஸ் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் என்னென்ன ஃபுட் சோர்ஸ்லேருந்து எடுக்கிறீங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் டெஃபிசிட்டில் இருக்கேன், நான் 1300 1500 கிலோ கேலரி எடுத்துக்கிறேன், பட் அந்த 1500 இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சம் கைண்ட் ஆஃப் பீட்சா, பர்கர் ஆர் எனி டீப் ஃப்ரைட் ஆர் சுகரி ஐட்டம்ஸ் அப்படின்னா தட் அகைன் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. இட் இஸ் கோயிங் டு ஹேவ் அ டிராஸ்டிக் எஃபெக்ட் தான். ஸோ அந்த எடுக்கிற கேலரியுமே நம்ம என்ன நியூட்ரியன்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோம், என்னென்ன ஃபுட் சாய்ஸ்லேருந்து எடுத்துக்கிறோன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போது வந்து தெர் இஸ் ஒன் மிஸ்கன்சம்ஷன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிக்கோங்க, வயிறு அதுவே ஃபுல்லாகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அது வந்து நல்லதா இல்லை
ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருக்கோங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். இப்போ வந்து இட் இஸ் ஜஸ்ட் வே டு ஸ்டெப் அப் யுவர் ஹைட்ரேஷன். இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி ஒரு 1 glass ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறீங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சு ஒரு 1 glass ஆஃப் வாட்டர். ஸோ ஃபார் பீப்புள் ஹூ டோன்ட் ட்ரிங்க் கான்ஷியஸ்லி வாட்டர், இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ஹைட்ரேஷன் பெட்டராக இருக்கும். ஆஸ் ஐ செட், உங்களுக்கு ஹைட்ரேஷன் தான் உங்கள் மெட்டபாலிசம்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ தட் கேன் பி அ டெக்னிக் ஃபார் பெட்டர் hydration so that you ensure better metabolism. cravings-ஐயும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி for people who have to lose weight அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு if they are having like curd or buttermilk or even a glass of water so that they will know their hunger better. ஸோ இப்போ நம்ம ரொம்ப பசியோட வந்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றதுக்குமே you can see the difference. So that where mindful eating comes in. So நம்ம எவ்வளோ மைண்ட்ஃபுல்லாக பொறுமையாக சூ பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்னு இருக்கும்போது you will know when you are full. ஸோ அதுவுமே வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ரியலைஸ் when you are full. ஸோ இப்போ நம்ம ஒரு பஃபே அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக இருக்கோமோ இல்லையோ, பட் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணிடணும் அப்படின்றதுக்காகவே வில் பி ட்ரைங் எவ்ரிதிங், ரைட்? ஸோ அப்படி இல்லாமல் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் யூ கேன் ட்ரை எவ்ரிதிங் பட் இன் மாடரேஷன். எக்ஸாக்ட்லி, ஸ்மாலர் போர்ஷன்ஸ். ஸோ நான் எடுத்ததுமே எனக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும், நான் எடுத்ததுமே ஒரு 5 எடுத்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி இல்லாமல் அங்கே இன்னும் மற்ற ஸ்வீட்ஸும் இருக்கும். ஸோ டேக் ஒன், ட்ரை த ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஃபாலோ பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் லைக் உங்களுக்கு அந்த கிரேவிங்காக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு பசி வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கா இல்லையா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் லாக்டேட்டிங் மதர்ஸ் அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களுக்குலாம் ப்ரோட்டீன் எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போது ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பீரியட்ஸ் ஹவ் இஸ் இட் கனெக்டட், எஸ்பெஷலி PCOS PCOD இருக்கிறவங்களுக்கு? ஓகே, ஸோ இப்போது PCOS பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் வி அட்ரஸ் த ரூட் காஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேர் குட் பி ஃபார் சம் பீப்புள் இட் குட் பி ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஃபார் சம் பீப்புள் இட் குட் பி சிஸ்ட் இன் தேர் ஓவரி. ஸோ நம்மளுக்கு எங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரூட் காஸ் என்ன அப்படின்றத அட்ரஸ் பண்ணணும். ஸோ டயட் வந்து பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் வென் இட் கம்ஸ் டு PCOS மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் டயட் மூலியமாகவே வந்து டயட் இன் த சென்ஸ் ஒரு ரெகுலர் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது யூ கேன் பெட்டர் மேனேஜ் பீரியட்ஸ் ரெகுலர் ஆக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நம்மளால் பெட்டர் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ PCOSல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக வந்து வி சி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நம்ம டயபெட்டிஸ்க்கு பேசியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் சி ஈவன் இன் PCOS விமென்க்குமே வந்தால். ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் தே ஹேவ் அ பேலன்ஸ்டு மீல். ஸோ இப்போ அகெயின் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுமே அவங்களுக்கு ஆன்செட் இருக்குது, அப்பையும் அவங்க கார்ப் ஹெவி மீலாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அகெயின் இட்ஸ் கோயிங் டு உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே அந்த ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்டாப் பண்ணி சென்சிட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி ஹேவ் அடிக்வேட் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இன் த மீல். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் வில் பி பெட்டர். ஸோ அவங்களுக்கு ஹார்மோனல் பேலன்ஸ் வரதுக்கும் சரி அண்ட் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கும் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் தே ஹேவ் அ பேலன்ஸ்டு மீல். ஸோ இன் PCOS இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட் இது எல்லாமே ரொம்பவே முக்கியமாக இருக்கும். ஓகே, நவ் வி ஹவ் ஸ்போக்கன் அபவுட் பீரியட்ஸ். தைராய்டுக்கு மேபி அதை தடுக்கிறதுக்கு ஹவ் இஸ் ப்ரோட்டீன் இம்பார்ட்டன்ட்? ஓகே, ஸோ இப்போ தைராய்டு வந்து பார்த்தீங்கன்னா வி ஆல் ஹேவ் தைராய்டு கிளாண்ட். ஸோ இட்ஸ் லைக் அ மாஸ்டர் எண்டோக்ரைன் கிளாண்ட். இந்த தைராய்டு கிளாண்ட் தான் இட் இஸ் லைக் கனெக்டட் வித் மோஸ்ட் ஆஃப் யுவர் பாடி சிஸ்டமாக இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் யூ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அதிலிருந்து வர ஹார்மோன்ஸ் யுவர் தைராய்டு ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் வர்றது தான் வி ஹாவ் மல்டிபிள் தைராய்டு கண்டிஷன்ஸ். ஸோ ஹைப்போதைராய்டாக இருக்கட்டும், ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கட்டும், அண்ட் தேர் ஆர் ஆல்சோ ஃபியூ தைராய்டு கண்டிஷன்ஸ் தட் ஆர் ஹெரிடிட்ரி, லைக் ஆட்டோஇம்யூன் டிசீஸாக இருக்கட்டும், ஹஷிமோட்டோ, வி கால் இட் அஸ் ஹஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் தேர். ஸோ இப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்குமே டிபெண்டிங் அப்பான் வாட் கைண்ட் ஆஃப் கண்டிஷன் தே ஆர் ஹேவிங், ஹைப்போவில் இருக்காங்களா, ஹைப்பரில் இருக்காங்களா, ஆர் இஸ் இட் எனி ஆட்டோஇம்யூன் டிசீஸ் ரிலேட்டட் தைராய்டு இஷ்யூஸ். ஸோ அதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு மாடிஃபை தேர் டயட். பிகாஸ் டயட் ஆல்சோ பிளேஸ், ஏன்னா தைராய்டு வந்து இட்ஸ் மோஸ்ட்லி ரிலேட்டட் டு யுவர் மெட்டபாலிசம். ஸோ இது மெட்டபாலிசம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றப்போ ஃபார் சம் பீப்புள் த மெட்டபாலிசம் வில் பி ஹையர், ஃபார் சம் பீப்புள் த மெட்டபாலிசம் வில் பி ஸ்லக்கிஷ், அதனால் அவங்க வெயிட் கெயின் பண்ணலாம். ஸோ இது இருக்கும்போது நம்ம டயட்டில் அதுக்கேற்ற மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தே ஆல்சோ ஹாவ் டு நோ வாட் இஸ் சூட்டிங் தெம், வாட் இஸ் நாட் சூட்டிங். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு டூ த மாடிஃபிகேஷன்ஸ். இப்போ வந்து நம்ம பெண்கள், அதாவது ப்ரெக்னென்சி, பீரியட்ஸ், தைராய்டு அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவோம். மென், டாக்கிங் அபவுட் தி அதர் சைட் ஆஃப் தி ஆடியன்ஸ், அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இது, ஆர் ஹவு கேன் வி கிரியேட் அவேர்னஸ் வித் தெம்?
ஓகே. ஸோ மென்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் இஸ் ஆப்வியஸ்லி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அவங்களுக்குமே அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் கேரி அவுட் பண்ணுறதுக்கு irrespective ஆஃப் இஃப் தே ஆர் கோயிங் டு ஜிம் ஆர் நாட், ஆஸ் ஐ செட் இன் த பிகினிங் த ரெக்வயர்மெண்ட் இஸ் கோயிங் டு டிஃபர். ஓகே. ஸோ இப்போ அவங்க ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்க போகுது. இப்போ அவங்க ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மினிமல் வாக்கிங் அவ்வளோதான் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி த ரெக்வயர்மெண்ட் இஸ் கோயிங் டு டிஃபர். பட் இட் டசன்ட் மீன் தே கேனாட் லைக் நான் ஜிம்முக்குலாம் போல சார் நான் ப்ரோட்டீன்லாம் எதுக்கு எடுத்துக்கணும் ஒரு நான் எதுக்கு பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. தே ஹாவ் டு ஹாவ் லைக் என்னென்ன நியூட்ரியன்ஸ் தேவையோ அவங்க பாடிக்கு அதை அவங்க அடிக்குவேட்டாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு தேல் பி ஏபிள் டு ஆல்சோ லைக் இப்போ அடிக்கடி நம்மளுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறது, வெயிட் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், டு ப்ரிவென்ட் மல்டிபிள் க்ரானிக் கண்டிஷன்ஸ் லைக் டயபிட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். அப்படின்றப்போ இந்த மேக்ரோஸை நம்ம எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஈவன் ஃபார் மென், நாட் ஜஸ்ட் ஃபார் விமென், மென்னுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நோ ஜென்ரிக்கா இப்போ இந்தியன் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இப்போக்கும் அதாவது நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட காலத்துக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ஏர்லியர் ஜென்ரேஷன்ஸ் இப்போது நிறையவே சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஒன் திங் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இப்போ நம்மளோட ஒர்க் கல்ச்சராக இருக்கட்டும், ஸோ த நைட் ஷிஃப்ட் ரொட்டீன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் பூம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் 5 out of 10 பீப்புள்ன்ற அளவுக்கு, நாட் த ரைட் ஸ்டாட்ஸ் பட் ஸ்டில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ வாக் இன் டு ரூம் you can find out some people who are working in night shift. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா உங்களோட சிர்காடியன் ரிதமே சேஞ்ச் ஆகுது. தட் இஸ் யுவர் ஸ்லீப் வேக் சைக்கிள் சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம மீல் டைமிங் மாறுது. நான் எப்போ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எடுப்பேன் அப்படின்றதே மாறுது. அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ நாட் இன் த சேம் ஷிஃப்ட். தே ஆர் லைக் 1 month நான் இந்த ஷிஃப்ட்டில் இருப்பேன், நெக்ஸ்ட் மந்த் நான் இந்த ஷிஃப்ட்டில் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேஞ்சிங். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டயட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்பாக்டிங் வெரி மச். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் சேஞ்ச் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு இம்பாக்ட் ஆகுற மாதிரி இருக்குது இந்த கரண்ட் ஜென்ரேஷன். அண்ட் அது இல்லாமல் ஆல்சோ த அவைலபிலிட்டி அண்ட் த அஃபோர்டபிலிட்டி ஹேஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு நினச்சா இப்போ எனக்கு மிட்நைட் கிரேவிங்காக இருக்குது, முன்னாடிலாம் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுத்துடலாமா அப்படின்னு இருக்கும். இப்போ நினச்சா வந்து நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ எனக்கு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது அகெயின் அதோட வந்து நம்ம எடுத்துக்கலான்ற அந்த ஒரு கிரேவிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த சேஞ்சஸ் தட் ஹஸ் ஹேப்பன் இன் திஸ் கரண்ட் ஜென்ரேஷன். அண்ட் சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் லைக் சம்திங் டு பிளேம் ஃபியூ பீப்புள் அப்படின்ற மாதிரியும் கிடையாது. ஸோ சில பேரோட ஒர்க்கே வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரெனஸ், அவங்களுக்கு வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னால் டயட் பார்க்குறது இட் மைட் பி டிஃபிகல்ட் ஃபார் தெம். லைக் என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து நான் கொஞ்சம் ஹோம் குக் மீல்ஸாக எடுத்துக்கிறது அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறது குட் பி டிஃபிகல்ட் ஃபார் தெம். பட் அகெயின் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அடாப்ட் பண்ணி அவங்க சஸ்டைனபிளாக மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ த அப்கமிங் நைட் லைஃப். ஸோ எத்தனை மணிக்கு போனாலும் வந்து எனக்கு ஷாப் இருக்கும், நைட்டு 2:30 மணி 3 மணிக்கு வந்து இங்கே பிரியாணி சாப்பிட்டா கண்டிப்பாக இங்கே சாப்பிட்டே ஆகணும். ஸோ பீப்புள் ஹூ ஆர் கம்மிங் பேக் ஃப்ரம் லைக் ஒர்க்லேருந்து வரவங்களாக இருக்கட்டும், ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு போய் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா தூங்க தான் செய்ய போகிறேன். 3:30க்கு நான் ஒரு ஹெவி மீல் மார்னிங் 3:30 எடுத்துகிட்டு நான் தூங்க தான் போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீன்குள்ளே போகிறது. ஸோ த நைட் லைஃப் ஹேஸ் அஃபெக்டட் எ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் லைக் ஸ்லீப் சைக்கிளாக இருக்கட்டும், அவங்களோட கட் ஹெல்த்தாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனில் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தே பிகம் அவேர் அபவுட் லைக் நம்ம லைக் இட் இஸ் நாட் தட் யூ ஷுடன்ட் டூ, இட் இஸ் அபவுட் ஹவு ஆஃபன் யூ டூ, வாட் ஃப்ரீக்வன்சி நீங்கள் எவ்வளோ என்ன ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் அதை பண்ணுறீங்க, என்ன குவான்டிட்டியில் எடுத்துக்கிறீங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு லைக் ஹேவ் லேட் நைட் மீல்ஸ் லைக் வீக்லி 5 days அந்த மாதிரி எடுக்கும்போது தான் இட்ஸ் கோயிங் டு பி ரொம்பவே வந்து நம்மளுக்கு டிராஸ்டிக் இம்பாக்டாக இருக்க போகுது. இஃப் யூ ஆர் லைக் ஏபிள் டு இஃப் யூ ஆர் ஹேவிங் அ கண்ட்ரோல், இஃப் ஐம் லைக் சேயிங் மந்த்லி த்ரைஸ் இந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி சாப்பிட்றது இருக்கும். ஸோ அந்த ஒரு கண்ட்ரோல் நம்ம கொண்டு வரோம். ஆனால் அந்த த்ரைஸ் எடுக்கும் போது யூ ஆர் நாட் ஓவர் ஈட்டிங், யூ ஆர் ஹேவிங் சம் கண்ட்ரோல் ஓவர் லைக் அங்கே தான் உங்களோட அந்த கிரேவிங்ஸாக இருக்கட்டும், உங்களோட அப்படைட் சிக்னலிங்காக இருக்கட்டும். ஸோ நீங்கள் அடிக்வேட் ப்ரோட்டீன் ஃபைபர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சிக்னல் உங்களுக்கு மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்றீங்க அப்படின்றப்போ யூ நோ யூ ஆர் ஃபுல். ஸோ ஈவன் வாட் எவர் மீல் ஐ எம் ஈட்டிங் ஐ நோ வென் டு ஸ்டாப். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு பில்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து டைம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இது பண்ணிங்களா? இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் டைம் விண்டோ ஆர் டைம் ஸ்லாட் வேர் வி ஹாவ் டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஆர் டின்னர்? நாட் பர்டிகுலர்லி இட் இஸ் லைக் இந்த டைமுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர். அகெயின் இட்ஸ் கோயிங் டு டிபெண்ட் அப்பான் யுவர் ரொட்டீன் தான். ஓகே, ஸோ இஃப் யூஆர் லைக் நீங்கள் எப்போ இருந்து வேக்கப் ஆகிறீங்களோ அதிலிருந்து, பட் என்ஷூர் தட் யூ டேக் ஆல் 3 meals ஆர் ஈவன் இப்போ ட்ரை நாட் டு லைக் ஹேவ் லேட் நைட் மீல்ஸ். ஸோ தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ்
டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங். Okay. ஸோ டின்னர் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏர்லி டின்னராக லைக் தேர் இஸ் சம் டைம் பிட்வீன் யுவர் டின்னர் அண்ட் யுவர் பெட் டைம். Okay. அட்லீஸ்ட் ஒரு 1.5 2 hours ஆகுது நம்ம அந்த டைம் கொடுக்குறோமா. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏர்லி டின்னராக இஃப் யூ ஆர் ஹேவிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி தென் ஐ வுட் சே கோ ஃபார் இட். Okay. இஃப் யூ ஆர் ஏபிள் டு கம்ப்ளீட் யூர் டின்னர் பிஃபோர் 8 PM. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்கள் ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைமிங் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பட் என்ஷூர் இட் இஸ் நாட் வெரி லேட். இன்னைக்கோட எபிசோடில் வந்து வி ஸ்போக் அ லாட் அபவுட் ப்ரோட்டீன், டைஜஷன் கான்செப்ட், இந்தியன் டயட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கான சஜஷன்ஸும் சொல்லியிருக்கீங்க. ஒரு ஃபைனல் இதுவாக வாட் வுட் யூ லைக் டு டெல் அவர் ஆடியன்ஸ்? வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் go for sustainable eating. ஸோ உங்களால் என்ன விஷயம் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேக் த சேஞ்சஸ். டோன்ட் ட்ரை டு டூ சம்திங் ஆஃப் த நெட். ஸோ நான் நெட்டில் பார்த்தேன் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி போகாமல் ட்ரை டு டூ சம்திங் தட் இஸ் டூவபிள் ஃபார் யூ வாட் யுவர் பாடி வாண்ட்ஸ். ஸோ மோர் தேன் ரன்னிங் பிஹைண்ட் கேலரிஸ் அந்த மாதிரி போகாமல் உங்கள் பாடிக்கு என்ன தேவையோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்ரஸ் தட் ஃபர்ஸ்ட். ஸோ வாட் யூ ஆக்சுவலி வாண்ட் அதை அட்ரஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னாலே யூ வில் பி தேர் ஆர் யூ வில் பி மீட்டிங் யுவர் கோல்ஸ் ஆக்சுவலி. Thank you so much for coming to the first episode of Good Shift interview series, and we are pleased to have you with us. And தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு பார்க்க ப்ளீஸ் subscribe to Good Shift channel and click that bell icon.